Hello dear brothers and sisters. So 6th standard இருக்கக்கூடிய தேசிய சின்னங்கள் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் நீங்க ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி புக்ல ஹைலைட் பண்ணி வீடியோ பார்த்திருப்பீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் பேஸ்ட் வீடியோ. சோ தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான். சோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோ நான் கொடுக்கறேன் நான் சொல்லல. சோ அதனால தான் பார்த்தா இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோ கிடையாது. ஏன்னா காரணம் என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால மேக்ஸிமம் புக்ல ஷேர் பண்ணி நான் சொல்லிருப்பேன். நீங்க மேக்ஸிமம் அதை நோட் பண்ணிக்கலாம். சோ இது 6th ஸ்டாண்டர்டுக்கான இந்த தமிழ் மீடியம் மட்டும் எடுத்துக்கிங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ஆல்ரெடி நான் எப்போ எடுத்த நோட்ஸ் இது. புரியுதா? சோ அதனால வந்து பார்த்தா என்னால அந்த நோட்ஸ் ஆல்ரெடி இருந்ததனால நான் அதை தமிழ் மீடியத்துக்கு கொடுக்கறேன். சோ தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் யாரா இருந்தீங்க தவறா நினைக்க வேணாம். சோ நேஷனல் சிம்பிள்ஸ் சொல்லக்கூடிய தேசிய சின்னங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்ஸ் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு லெசன் தான். ஸோ முக்கியமான இந்த நேஷனல் சின்ன என்ன சொல்கிறது சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஃபாஸ்ட்டாக பார்த்து போயிடலாம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ மயில்கள் சரணாலயம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலி மலையில் வந்திருக்கும். ஸோ இது புக்கில் டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் ஓங்கில்கள், ஆற்று ஓங்கில்கள். ஸோ ஓங்கில்கள் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. டால்ஃபின்ஸ் அப்படின்னா ஓங்கில்கள் அப்படின்னா டால்ஃபின்ஸ். ஸோ மீயொலி பயன்படுத்தி இரையை தேடும், அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி இரையை தேடும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இதனுடைய பார்வைத்துறைன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் இது நீரில் வாழக்கூடிய ஒரு பாலூட்டி வகை அப்படின்றத பார்த்துருப்போம். சரியா? அதே போல் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடல் வரிகள் யாருடையதுன்னு பார்த்துருப்போம், பாரதியார். சரியா? இதில் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் அது. சரியா? ஸோ அதனால் நான் இங்கே நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதே போல் கங்கை ஆறு 2525 கிலோமீட்டர் நீளம் உங்களுக்கு தெரியும். பிரம்மபுத்திர ஆறு 3848, ஒரு சில இடத்துல 3850 கொடுத்துருப்பாங்க. புக்கில் 3900 கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ 3900 2900 பார்த்துக்கோங்க. 2848 இருக்கும், இல்லை 2900 இருக்கும், இல்லை 2850 இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மாற்றிக்குவாங்க. சரியா? ஸோ இத்தனை கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஃபைன். அதையடுத்து முகலாயர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட விளைவிக்கப்பட்ட ஒரு மாம்பழம் வகை இம்மாம் பசந்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் பெரிய ஆலமரம். சரியா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் நம்ம கொல்கத்தா ஹவுரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய தாவரவியல் பொட்டானிக் கார்டில் இருந்திருக்கும். பெரிய ஆலமரம், இது உலக சாதனை படைச்சிருக்கு. அதே போல் ஒரு பெரிய ஆலமரம் தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்மஞான சபை, அதனுடைய தலைமையிடம் என்னது, சென்னை அடையாறு. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பாம்பு இனம் கருநாகம் சொல்லக்கூடிய அந்த கிங் கோப்ரா, ராஜநாகம். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஆவரேஜாக ஒரு 18 அடி நீளம் வரைக்கும் இது வளரும். அதே போல் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு இருக்கக்கூடிய பாம்பு வகைகளை இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ நீளமான நஞ்சு பாம்பு வகையில் இதுதான் நம்பர் 1 ராஜநாகம். புரியுதா? ஸோ இதான் நீளமான நஞ்சு பாம்பு ராஜநாகம், கிங் கோப்ரா. ஓகே. நெக்ஸ்ட்டு தேசிய கொடி. ஸோ தேசிய கொடி, இந்தியாவோட தேசிய கொடி நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடாப்ட் பண்ணோம், ஏற்றுக்கிட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ நம்மளுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி நம்மளுக்கு தெரியும், ட்ரை கலர்னு சொல்லுவோம். ஸோ அதில் கூடிய காவி நிறம், சாஃப்ரான் கலர் காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும், வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை அப்படின்றதையும், பச்சை நிறம் செழுமை வளத்தையும் குறிக்கும். சரியா? அதே போல் சென்ட்ரல் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் கருநீல கலரில் இருக்கும். நீளமோ இல்லை வெளிர் நீளமோ கிடையாது, கருநீல கலரில் இருக்கும். ஸோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை சொல்லுது அப்படின்னா அறவழியும் அமைதியும் சொல்லுது. ஓகேவா? இந்த அசோக சக்கரம் 24 ஆரங்களை கொண்டது. அதே போல் நம்முடைய இந்திய தேசிய கொடி நீள அகல விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் 3 விகிதத்துலையும், அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற விகிதத்துலையும் இருக்கும். சரியா? இது 3, இது 2. சிம்பிளாக சொல்ல போனால் 3 சென்டிமீட்டர் நீளம் வரையிறங்க அப்படின்னா அகலம்ன்றது 2 சென்டிமீட்டர் தான் இருக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீல அகலத்துடைய விகிதம் 3:2. அதே போல் இந்திய தேசிய கொடிய வடிவமைத்தர் யார், பிங்காலி வெங்கையா. ஸோ ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது, வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டது. புரியுதா? ஸோ அந்த ஒரு கொடி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் செங்கோட்டையில் ஏற்றப்பட்டிருக்கும் டெல்லியில். அந்த ஒரு கொடியை தான் பாதுகாத்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்முடைய புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய இலச்சினை, நேஷனல் எம்ப்ளம். சரியா? தேசிய இலச்சினை. ஸோ இந்த தேசிய இலச்சினை நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஸோ சாரநாத் அசோகா தூண்லேருந்து தான் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தேசிய இலச்சினைன்றது என்ன இருக்கும், 4 சிங்கங்களை கொண்டது. புரியுதா? 4 சிங்கங்களை கொண்டது. ஆனால் நம்ம பார்க்கும்போது 3 சிங்கங்கள் தான் இருக்கும், ஒரே ஒரு சிங்கம் பின்பக்கம் இருக்கும், அது நம்மளால் பார்க்க முடியாது. இலச்சினையில் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கான இலச்சினை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய இலச்சினையை, இந்த இலச்சினையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26 தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்குமே யானை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது நம்மளுக்கான ஒரு சின்னமாக வச்சுருந்தோம். ஒரு அதிகாரமிக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு அங்கீகாரமிக்க ஒரு அஃபிஷியலான ஒரு சின்னமாக யானையை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். சரியா? அப்போ நம்மளுக்கான இந்திய சின்னம் இதுதான். இந்திய
தேசிய சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950 இந்த சிங்கங்கள் கொண்ட அந்த ஒரு சின்னத்தை. ஓகேவா? ஸோ இது வந்து சின்னங்கள் கொண்ட இந்த அசோக தூணில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த தூணையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மேல் பகுதி, இன்னொன்று அடிப்பகுதி. இந்த மேல் பகுதியில் தான் இந்த 4 சிங்கங்கள் இருக்கும். இந்த அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த 4 விலங்குகளும் அதே போல் அதில் இடையில சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். புரியுதா? அப்போ அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு என்ன பொருள்லாம் வாய்மையே வெல்லும்னு அர்த்தம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இலச்சனையாக வந்து பார்த்தோன்னா நம்ம டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கும். புரியுதா? அந்த வட்ட வடிவத்தை பீடத்துக்கு மேலே தான் இந்த 4 சிங்கங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 4 திசையிலும் 4 சிங்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம்ன்றது இருக்கும், தர்ம சக்கரம்ன்றது இருக்கும், தர்ம சக்கரம்ன்றது இருக்கும். அதுக்கு சைடில் வந்து பார்த்தோன்னா என்னது விலங்குகள் இருக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்துக்கூடிய அந்த யானை, குதிரை, காளை, சிங்கம் போன்ற விலங்குகள்லாம் இருக்கும். இந்த ஒவ்வொரு விலங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இது வரும், அதுக்கப்புறம் இன்னொரு விலங்கு வரும், அதுக்கடுத்து சுற்றி அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சக்கரம் வரும், இன்னொரு விலங்கு இருக்கும், இன்னொரு சக்கரம் வந்துருக்கும். புரியுதா? இப்படி தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். புரியுதாமா? ஓகே. அடிப்பகுதியில் இப்படி தான் இருக்கும். ஸோ வட்ட வடிவ பீடம்ன்றதுல அந்த சிங்கங்கள் அமைஞ்சிருக்கும். அதே போல் இந்த சிங்கங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கம் ஒரு சிங்கம் இருக்கா, ஓகே, அதை பேஸ் பண்ணி இன்னொரு சிங்கம் பின்பக்கம், இந்த பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி, இந்த பக்கம் ஒன்று பார்த்த மாதிரி, இந்த பக்கம் பார்த்த மாதிரி, இந்த மாதிரி பார்க்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஓகே. அப்போது அந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இந்த சிங்கங்கள், அடிப்பகுதியில் இந்த எழுத்துக்கெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். மீனிங்னு பார்த்தோம். ஸோ யானை, குதிரை, காளை, இந்த சிங்கங்கள், ஜர்ம சக்கரம் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த யானை எதை குறிக்குது அப்படின்னா ஆற்றலையும், குதிரை வேகத்தையும், காளைன்றது கடின உழைப்பையும், சிங்கம் கம்பீரத்தையும் குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த தேசிய இலச்சினை இப்போது எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அந்த முத்திரையில் அந்த தேசிய இலச்சினை எம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடியது 3 சிங்கங்கள் தான். 3 சிங்கங்கள் தான் மேல் பகுதியில் கூடிய அந்த 3 சிங்கங்கள். அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 4 என்ன சொல்கிறோம், 4 விலங்குகள் இருக்குது, தர்ம சக்கரம்ன்றது இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஓல நம்ம அந்த மொத்த தூணையும் சுற்றி பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய ஒரு இலச்சனை ஒரு சீல் குத்துறாங்க அப்படின்னா அந்த சீல் அந்த 4 தெரியுற மாதிரி இருக்குமானா இருக்காது. ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஃப்ரண்ட்டில் என்னென்ன விலங்குகள் தெரியும்னா குதிரையும் காளையும் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கு சென்டரில் இந்த இடத்துல தர்ம சக்கரம்ன்றது இருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நம்மளுக்கு இடது பக்கத்தில் குதிரையும் வலது பக்கத்தில் காளையும் சென்ட்ரலில் தர்ம சக்கரமும் நம்மளுக்கு தெரியும் இருக்கும். ஓகேவா? மேலே 3 சிங்கங்கள் இருக்கும். அப்படி தான் நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய நேஷனல் எம்பளத்தை நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு தேசிய கீதம். தேசிய கீதம் வந்து பார்த்தோன்னா முதல்ல வங்க மொழியில் தான், பெங்காலியில் தான் எழுதியிருப்பார். யார்? ரவீந்திரநாத் தாகூர். நம்முடைய தேசிய கீதம் என்னது? ஜனகணமன. ஸோ இது பெங்காலியில் எழுதுனது ஃபஸ்ட்டு, அதுக்கு பார்த்தா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஹிந்தியில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கும். அது நம்முடைய தேசிய கீதமாக நம்ம ஏற்றுக்கிட்டுருப்போம். எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950 இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? இந்த தேசிய கீதத்தை முதல்ல எங்கே பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1911 பாடியிருப்பாங்க, டிசம்பர் 27. புரியுதா? ஸோ 1911 டிசம்பர் 27 இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு எங்கே நடந்திருக்கும்? கொல்கத்தாவில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு பாடியிருப்பாங்க. பொதுவாக நம்முடைய இந்திய தேசிய கீதத்தை 52 வினாடிகள் தான் நம்ம பாடுவோம். அதான் ஆவரேஜான டைம். ஓகேவா? அதுக்கடுத்து தேசிய பாடல் சொல்லக்கூடிய வந்தே மாதரம், நேஷனல் சாங் வந்தே மாதரம். இதை எழுதுனது யார்? பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. அவருடைய ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் 1882 வெளியிட்டிருப்பார். இந்த நாவலில் தான் இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் சொல்லக்கூடிய ஆனந்த மாத் அப்படின்ற ஒரு நாவல் இருக்கக்கூடியது. இந்த நாவலுடைய ஆசிரியர் பங்கிங் சந்திர சாட்டர்ஜி. இந்த தேசிய பாடல் முதல்ல எப்போது பாடப்பட்டது அப்படின்னா, வந்தே மாதரம் எப்போ ஃபஸ்ட்டு பாடப்படுது அப்படின்னா 1896 செப்டம்பர் 28 அன்றைக்கி பாடப்பட்டிருக்கும். எங்கே? அதே இந்திய தேசிய காங்கிரஸ் கொல்கத்தா மாநாட்டில் இந்த வருஷத்தில் இந்த டேட்டில் பாடப்பட்டிருக்கும். புரியுதா? இதை ஃபஸ்ட்டு அந்த ஒரு மாநாட்டில் பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு நீ என்ன தெரியும் அப்படின்னா தேசிய பாடல் அப்படின்னா பங்கிங் சந்திர சாட்டர்ஜி தான் எழுதினாரு, அப்போ அவர் தான் பாடியிருப்பாருன்னு நினச்சிப்போம். ஆனால் தேசிய பாடல் வந்து பங்கிங் சந்திர சாட்டர்ஜி எழுதியிருந்தாலும் வந்தே மாதரத்தை அதை இந்த மாநாட்டில் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேம்மா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் தேசிய பாடலும் சரி தேசிய கீதமும் சரி ஒன்றுக்கொன்று இணையான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னது ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேசிய உறுதிமொழி. தேசிய உறுதிமொழி அப்படின்றது நம்ம சொல்கிறது நேஷனல் பிளட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் நம்ம உறுதிமொழி ஏற்றுட்டு இருப்போம். என்னென்று இந்தியா எனது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள், என்ன சொல்லுது, என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன், என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன், இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்த விலங்கிட என்றும் பாடுபடுவேன், என்னுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறது, நம்ம எனக்கு வயதில் மூத்தர் அனைவரையும் மதிப்பேன். இப்போலாம் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸ்கூலில் பிளட்ஜ் எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உறுதிமொழி. அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக தெலுங்கு மொழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். தெலுங்கு மொழியில் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ரீஜன்லையும் அந்தந்த மொழிகளில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்திய தேசிய உறுதிமொழியாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம்.
ஓகேவா. ஸோ இந்தியா எனது நாடு, தாய் நாடு, நாடு ஆக்சுவலாக இந்தியா எனது நாடு அப்படின்றதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. அதே போல் தேசிய நுண்ணுயிரின்னு பார்க்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம், நேஷனல் மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்கும்போது நம்ம எதுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கோம், ஒரே ஒரு அந்த என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்லி பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய லாக்டோபேசிலஸ். ஓகேவா. ஸோ லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நுண்ணுயிரிக்கு தான் தேசிய நுண்ணுயிரி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம். ஏன், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாலை தயிராக மாற்றும். ஸோ பெருசும் நம்மளுக்கு பெரிதும் நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய தீங்குன்றது இருக்காது. இது நம்மளுக்கு நல்லது செய்யும், பாலை தயிராக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லையா. ஸோ பொதுவாகவே தயிர்ன்றது செரிமானம், வயிறு கோளாறு, குளிர்ச்சி அப்படின்ற விஷயத்துக்குலாம் பயன்படுத்தும். கிட்டத்தட்ட லேகி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த யூனிட் நம்ம படிக்கும்போது, இந்த மாதிரி பாயிண்ட்லாம் படிக்கும்போது. எனிவே இது நம்ம லைஃப்க்கு நல்ல ஒரு விஷயம் தானே. ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதை விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் நானும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2012 இந்த ஒரு அங்கீகாரம்ன்றது தேசிய நுண்ணுயிரி அங்கீகாரன்றதுக்கு லாக்டோபேசிலஸ்க்கு கொடுத்துருப்பாங்க 2012. அதே போல் வந்து நம்முடைய ஒவ்வொரு தேசிய சின்னத்துக்கும் என்னென்ன தேசிய சின்னங்கள் இருக்குது, எந்தெந்த வருஷம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கடைசி பேஜில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி தேசிய நாள்காட்டியை பார்க்க போகிறோம். நம்மளுக்கான தேசிய நாள்காட்டி வந்து பார்த்தோன்னா சகா ஆண்டு முறையை பொது ஆண்டு 78 கிட்டத்தட்ட பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் கனிஷ்கர் காலத்தில், கனிஷ்கர் தான் அதை முதல்ல பயன்படுத்தியிருப்பார். அந்த ஒரு முறையை இருக்கக்கூடிய அந்த சகா ஆண்டு முறை காலண்டர் தான் தேசிய நாள்காட்டியை தான் நம்மளுடைய அரசு அஃபிஷியலாக பயன்படுத்துகிறாங்க. புரியுதா. ஸோ நம்ம நார்மலாக வந்து இப்போ இங்கிலீஷ் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதோடைய மார்ச் 22 அன்னைக்கு தான் இந்த சக ஆண்டு முறை இருக்கக்கூடிய நம்முடைய நேஷனல் கேலண்டருடைய ஃபஸ்ட்டு டே. புரியுதா. ஸோ மார்ச் 22 நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இப்போ நார்மல் டேட்டு தான் இந்த கேலண்டருடைய ஃபஸ்ட்டு டேவாக இருக்கும். ஓகேவா. ஸோ மார்ச் 22 முதல் நாளாக தொடங்கும் இந்த ஒரு காலண்டரில். ஸோ இது ஒரு இளவேனில் காலம், இதெல்லாம் ஓகே ஃபைன். அதே போல் லீப் வரதை பொறுத்த வரைக்கும் மார்ச் 21 தான் இந்த காலண்டருடைய ஃபஸ்ட்டு டேவாக இருக்கும். ஓகேவா. அதே போல் சகா ஆண்டு முறைப்படி தான் நம்முடைய தேசிய நாட்காட்டின்றதை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். நம்முடைய இந்த தேசிய நாட்காட்டி அப்படின்றத கொண்டு வரதுக்கு ஸோ நாட்காட்டி சீரமைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு உருவாக்குனாங்க. அதுக்கான தலைவர் மேக்னத் சாகா அவர்கள். ஸோ இந்த குழுவுடைய பரிந்துரையின் பேரில் அக்செப்ட் பண்ணது பேரில் தேசிய நாட்காட்டின்றதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா. ஸோ இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் தேசிய நாட்காட்டியாக மார்ச் 22, 1957. ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து இந்தியாவுக்கான ஒரு நேஷனல் ஒரு கேலண்டர், ஒரு தேசிய நாட்காட்டின்றதை நம்ம பயன்படுத்துவோம். சுதந்திர நாள் நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட் 15, குடியரசு நாள் ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை 2007 ஐநா சபை என்ன பண்ணியிருப்பாங்க, சர்வதேச அகிம்சை நாளாக அதை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம சர்வதேச அகிம்சை நாளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா. காந்தியுடைய பிறந்த நாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு எப்போது 1947 ஆகஸ்ட் 15 பாரதியாருடைய இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே சொல்லக்கூடிய எந்த ஒரு அவருடைய பாடலை ஆல் இண்டியா ரேடியோவில் அகில இந்திய வானொலியில் டி.கே. பட்டம்மாள் அவர்கள், கர்நாடக இசை பாடகரான டி.கே. பட்டம்மாள் அவர்கள் பாடியிருப்பாங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் பாடியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு நாள் நம்மளுக்கு தெரியும் ஜனவரி 26. அதுக்கு அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சப்போ ஜனவரி 29. இந்த ஜனவரி 29 ஒவ்வொரு வருஷமும் குடியரசு நாள் முடிஞ்ச அந்த குடியரசு தினத்துக்கு அடுத்து முடிஞ்ச ஒரு 3ஆவது நாள் இந்த ஜனவரி 29. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல் விழா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. புரியுதா. ஒரு சின்ன ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். புரியுதா. ஸோ இதனுடைய முதன்மை விருந்தினர் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது குடியரசுத் தலைவருக்கானது. புரியுதா. ஸோ குடியரசுத் தலைவர் மாளிகையில் இது நடக்கும், ராஷ்டிரபதி பவனில் இது நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறும். அதுவும் இந்த இசைக்குழுவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. இது முழுக்க குடியரசுத் தலைவருக்கானது. முதன்மை விருந்தினராக அவர் தான் இருப்பார், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஓகேவாம்மா. ஓகே. அதுக்கடுத்து திருப்பூர் குமரனை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இந்த யூனிட்டில் புக் பேஸ்டு ஹைலைட்டட் வீடியோவில். ஸோ திருப்பூர் குமரன், ஸோ கொடிக்காத்த குமரன் நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் பிறந்த வருஷம் 1904. ஸோ ஈரோடில் சென்னிமலையில் பிறந்திருப்பார். 1932 காந்தி கைது செஞ்சுருப்பாங்க. புரியுதா. அப்போ காந்தி விடுதலை செய்ய கோரி அந்த கைது செஞ்சதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடந்திருக்கும். அதில் இவரும் வந்து பார்த்தோன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். நாடெங்கிலும் போராட்டம் நடந்திருக்கும் இல்லையா, அது இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த போராட்டத்தில் போலீஸார் என்ன சொல்கிறது தடியடி நடத்துறதுல அதிகமாக தாக்கினதுனால அங்கேயே வந்து பார்த்தோன்னா இறந்து போயிடுவார். தன்னுடைய இறக்கும் தருவாயிலையும் நம்முடைய மூவர்ண கொடியை அவர் கீழே விட்டிருக்க மாட்டார். புரியுதா. அதனால தான் கொடியை அந்த காத்த குமரன் அப்படின்ற கொடியை காத்ததுனால அந்த கொடி காத்த குமரன்ற பேர் திருப்பூர் குமரன் அவர்களுக்கும் வந்துச்சு. சரியாமா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய சின்னங்கள் என்ன சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் ஒரு பக்கத்தில். அதை நம்ம அப்படியே எடுத்து நோட்ஸ் ஃபார்மேட்டில் அங்கே டேரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய தேசிய சின்னங்கள் என்ன, எந்த வருஷம் இந்திய அரசு அதை அங்கீகரிச்சது. ஓகேவா. அதே போல் தமிழ்நாட்டுடைய சின்னங்கள் என்ன பார்த்துருவோமா. தேசிய மரம் ஆலமரம் 1950 அங்கீகரிச்சிட்டாங்க. தேசிய பறவை மயில் 1963. தேசிய ஆறு கங்கை ஆறு 2008. அதே போல் தேசிய
நீர்வாழ் உயிரினம் ஆற்று ஓங்கில் 2010, அதே போல் பாரம்பரிய ஒரு என்ன சொல்கிறது தேசிய விலங்கு புலி 1973, யானை 2010, தாமரை 1950, மாம்பழம் தேசிய பழம் தேசிய மலர் 1950. ஸோ மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் விட்டமின் A, C, D இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஜென்ரலாக நம்ம படிச்சிருப்போம். ஓகே ஃபைன். அதுக்கடுத்து தேசிய நுண்ணுயிரின்னு பார்க்கும்போது லாக்டோபேசிலஸ் டெல்ஃப்ரூக்கி 2012 கொடுத்தாங்க ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, ரெகனைஸ் பண்ணாங்க. ஓகே ஃபைன். இப்போ தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு சொல்லுவோம் மாநில விலங்கு என்னமா, மாநில விலங்கு வரையாடு, நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவோம், நீலகிரி டாகீர்ன்றதை சொல்லுவோம். தேசிய அந்த தேசியில் நம்ம மாநில மரம் பனை மரம், தேசிய நம்ம மாநில பறவை மரகதப்புறா எமரால்டு அப்படின்னு மாநில மலர்னு பார்க்கும்போது செங்காந்தல் மலர். அதே போல் மாநில பழம் பலாப்பழம், மாநில பூச்சின்னு பார்க்கும்போது மலைச்சிறகன், புரியுதா, மலைச்சிறகன் சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி. மாநில பூச்சினது மலைச்சிறகன் சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி. இது தமிழ் மரவன் அப்படின்ற பெயர்லையும் அழைக்கப்படுது. ஓகேவா, புரிஞ்சதா? இவ்வளோதான் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கக்கூடிய விஷயம். அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதே போல் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது பாலிட்டிக்ஸ் சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்கள் ஜென்ரலாகவே இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம படிக்க முடியும். பாலிட்டியை நம்ம சேர்க்காமல் இப்போ இந்தியாவுக்கான ஒரு சிம்பிள்ஸ் நம்ம பொதுவாகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சது நல்லா இல்லையா. நீங்கள் அது பாலிட்டியில் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஜென்ரலாக வேறு எங்கேயாவது நோட் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். புரியுதா சார்? இப்போ பாலிட்டியை படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டாக நம்ம அழகாக நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சிக்கலாமா சார்? தாராளமாக படிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அடுத்தது நம்ம ஷெடியூல் பைக்லி ஷெடியூல் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி நம்ம டீட்டெயிலாக 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நம்ம அந்த கோர் சப்ஜெக்ட் என்னவோ சிலபஸ் பண்ணி நம்ம அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட் யூனிட்டாக இது இருந்து போதே தப்பு கிடையாது. சரியா? ஸோ அழகாக நம்முடைய நேஷனல் சிம்பிள்ஸை நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.